ஹாய் டிஎன்பிஎஸ்சி ட்ரீமர்ஸ். இப்போ நம்மளுக்கு எஸ்டர்டே தமிழக பட்ஜெட் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதை பற்றின ஒரு 10 கொஸ்டின்ஸ் 1 மினிட்ல பார்த்துடலாம். தமிழக பட்ஜெட்டை யார் தாக்கல் செஞ்சாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு அவங்க தான் இது தாக்கல் செஞ்சாங்க. இந்த மொத்த செலவு எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4.5 லேக் கோடி 4.5 லேக் கோடி இது கேட்க வாய்ப்பு இருக்குது. அதில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு மட்டும் எவ்வளோ தொகை கொடுக்குறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ தமிழக அரசு உணவு திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்குன்னா 1 to 5th, அதாவது ப்ரைமரி ஸ்கூல் படிப்பாங்களோ அவங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்ட துறை எதுன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான், பள்ளி கல்வித்துறை தான். மூவலூர் ராமாவரதம் அம்மையார் உயர்கல்வி திட்டம் யாருக்கு கொடுத்தாங்கன்னா பெண் மாணவர்களுக்கு தான், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சிங்காரச்சென்னை 2.0 திட்டம் எதை ரிலேட்டடாக இருக்குன்னா நகர்ப்புற மேம்பாடு. நம்மளோட தமிழக அரசு அளித்த க்ரீன் எனர்ஜி எந்த இயர் இலக்குனா நம்ம 2030, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 2030 தான் இது இலக்கு. அடுத்து பட்ஜெட்டில் அறிக்கப்பட்ட காலை உணவு திட்டம் எந்த பள்ளின்னா அரசு பள்ளிகளுக்கு மட்டும்தான். இது சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் எந்த இதில் நம்மளுக்கு இது பண்ணுறாங்கன்னா தமிழக சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ பிடிஎஃப்னா நம்மளுக்கு டெலகிராம் சேனலில் இருக்குது, வேணுங்கிறவங்க டவுன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.